மக்களே, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒட்டன் சித்தர் ஜீவசமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி அப்படியே மேகம் அப்படியே நம்மளை தொடுற மாதிரியே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நடக்கும்போது திடீர்னு சூறாவளி காற்று வந்துடுச்சு. 5வது மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமதளமான பாதை தான். வெயில் அடிக்கிறதுக்கு பதிலாக அப்படியே சாரல் மழை பொழியுது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டிஆர் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வெள்ளிங்கிரி மலையோட 2வது பார்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்திங்கன்னா 4வது மலை லாஸ்ட்டில் இருந்து முடித்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 5வது மலை ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களே கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா அப்படியே தடுமாறி 5வது மலை வந்துட்டோம். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நடந்துட்டேன். என் கூட வந்த பிரதர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டார். அவருக்கு ஃபஸ்ட் டைம் அனுபவம் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா டைட்டாக பிடிச்சிடுச்சு. சரி இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கேன். மக்களே இனிமேல் பார்த்திங்கன்னா கரடுமுரடான பாதை இல்லை. ஸோ 5வது மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமதளமான பாதை தான். இது கரடுமுரடான பாதை இல்லைங்க, கொஞ்சம் சமதளமான பாதை தான். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக போகும். அதனால நாமளும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போகலான்ட்டு நான் நினைக்கிறேன். மக்களே இந்த சமதளமான பாதை பார்த்தவொன்னு தான் கொஞ்சம் சந்தோஷம் இருந்தது. ஏன்னா கரடுமுரடான பாதையில் ஏறி கஷ்டப்பட்டு வந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கரடுமுரடான பாதை முடிகிற இடம். ஸோ இங்கே ஒரு 2 கடை இருக்குது. 2 கடையிலையுமே பார்த்திங்கன்னா ஜூஸு அது இதுன்னு விற்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். மக்களே எங்கேயாச்சும் கேப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டே வரோம். ஸோ ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன கேப் கூட விடலைங்க. மக்கள் கூட்டம் லைனாக வந்துகிட்டே இருக்குது. அந்தளவுக்கு இந்த மக்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளியங்கிரி மலையில் ஆண்டவனை பார்க்க வருஷந்தோறும் வந்துகிட்டே இருக்காங்க மக்களே. சரி நாங்களும் அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டே இருக்கோம். அப்படியே எங்கள் பின்னாடியே நீங்களும் வாங்க. நீங்கள் வர மாதிரி அனுபவத்தை நாங்கள் உங்களுக்கு தரோம். மறக்காமல் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. மக்களே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனோன்னா பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது மக்களே. சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அங்கே பார்த்தீங்களா அந்த பனி பார்த்தீங்களா நம்ம மேலே அப்படியே வந்து சாரல் மழை மாதிரி தூவுது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம சொர்க்கத்தில் நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா வெயிலாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் போக பார்த்திங்கன்னா சமதள பாதையில் போக பார்த்திங்கன்னா அப்படியே மழைத்தூறல் மாதிரி அப்படியே சில்லுன்னு காற்றடிக்குது. அந்த பனிப்பொழிவு பார்த்திங்கன்னா அப்படியே மூஞ்சிலே வந்து அடிக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது மக்களே. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஏன்னா வந்து ஏறி வந்த களைப்பே தெரியல. அந்தளவுக்கு கால் வலியெல்லாம் போயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கிளைமேட்டு. ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப எனர்ஜியோடு நடந்து வர மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல, அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கிளைமேட்டு தான். ஸோ இந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா நான் கூட ரொம்ப எதிர்பார்த்தேன். நம்ம வந்து பகல் டைமில் போகிறோம், சரியான வெயில் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிட்டே இருக்கிறேன் மக்களே. ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே இருந்ததே வேறு. அப்படியே தலைக்கீழாக இருக்குது. வெயில் அடிக்கிறதுக்கு பதிலாக அப்படியே சாரல் மழை பொழியுது. கிட்டத்தட்ட மணி இப்போ 11:30 இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா சாரல் மழை எப்படி பொழியுது பாருங்கள். மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக அந்த பாதையில் நடந்து போகிறாங்க. ஒரு சில பேர் அழகாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ப்ளூடூத் ஸ்பீக்கர் பாக்ஸில் சிவன் பாட்டை போட்டு அழகாக அதை பேக்கில் கட்டி விட்டு பாட்டை கேட்டுகிட்டே போகிறாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இந்த அழகை ரசிச்சுக்கிட்டு அழகாக அப்படியே நடந்து போகிறாங்க. ஒரு சில பேர் நடக்க முடியாதவங்களாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு வராங்க. இது எல்லாமே நேரில் பார்க்குறதுக்கு மக்களே நமக்கு தான் கொடுத்து வச்சுருக்கணும். எவ்வளோ மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த சிவனை பார்க்க, அதாவது 7 மலை இருக்கக்கூடிய சிவனை பார்க்குறதுக்கோசம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு போகிறாங்க அப்படின்றத நான் நேர்லேயே பார்த்தேன். ரொம்பவே கஷ்டம்தான் இந்த மலை பார்த்திங்கன்னா. அந்தளவுக்கு கஷ்டமான மலை. தைரியம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்பிக்கையை வச்சு ஏறினீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஏறிடலாம். ஸோ மனசுலேயோ உடம்புலையோ பிரச்சனை வச்சுட்டு நம்ம ஏறினோன்னா கண்டிப்பாக ஏற முடியாது. அதனால் மனசில் நம்பிக்கையை வச்சுட்டு ஏற முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 7 மலையை தாண்டி சிவனை பார்த்துடலாம். இந்த கிளைமேட்டில் நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம். எங்களுக்கு எதிரில் வர மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டயர்டாக தான் வந்துட்டுருக்காங்க. ஏன்னா போகிறது அவ்வளோ தூரம், திருப்பி வர்றது அவ்வளோ தூரம் அப்படின்றதுனால ரொம்ப டயர்டாக வந்துட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க. நாமளும் இதை தொடர்ந்து அப்படியே பயணிப்போம். மக்களே நீங்களும் என் பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி
நினச்சிக்கோங்க. அப்படியே வாங்க போகலாம். மக்களே, இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், பின்னாடி அப்படியே மேகம் அப்படியே நம்மளை தொடுற மாதிரியே இருக்குது. ஸோ இந்த பக்கம் இருக்குது, பின்னாடி இருக்குது வியூ பிளேஸு, எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் திரும்பிங்கன்னா ஏறி வராங்க, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே இறங்கி போகிறாங்க. எதிரில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள், அப்படியே பனி மூட்டமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதெல்லாம் தெரில, இங்கே பாருங்கள், நான் கை காட்டுறேன், அந்த இடத்துல தான் ஏறி போகிறாங்க. அங்கே தான் போகணும் நம்ம, அங்கே வெள்ளையே தெரியுதில்ல, அங்கே தான் ஏறி போகணும். ஸோ டிவி சேனலா? யூடியூப்பா? நாங்களா வரும்பா யூடியூப்ல? கண்டிப்பாக போண்ணா. எந்த யூடியூப்ண்ணா? டிஆர் விளாக்ஸ். டிஆர் விளாக்ஸ். நீ சென்னையா? ஆமாம் ப்ரோ. சென்னை எங்கே பிரதர் நீங்கள்? திருவள்ளூரா? ஹாய் ப்ரோ, நான் சென்னையிலேருந்து முகப்பேர்லேருந்து வரேன் பிரதர். அப்படியா? அவர் நண்பர் வந்து பாடி, இந்த நண்பர் அழப்பாக்கம், இவர் காட்பாடி டான். இவர் காட்பாடி அங்கேருந்து வந்திருக்காரு. ஆமாம், காட்பாடி. எல்லா நண்பர்கள் நாங்கள் வந்துருவோம். இதான் ஃபர்ஸ்ட் இயர் நாங்கள் வருது பிரதர். ஃபர்ஸ்ட் இயர் இதான். அவர் தான் உங்களுக்கு வழிகாட்டியா? ஆமாம், எங்களோட ஊர் அவர். நீங்கள் போடுறது பழிச்சு இல்லை, நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான். அப்படிங்களா? ஆமாம். நான் ஏதோ நான் இப்போ அங்கேருந்து பார்த்து நீங்கள் சும்மா எடுத்துன்னு வரேன்னு பார்த்தேன். இல்லை சும்மா. உங்களுக்கு எப்படி இருந்து பிரதர் பயணம்? நல்லா இருந்தா? எனக்கு ஓகே தான். நான் வந்து நிறைய மலை இருக்கிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. அப்படிங்களா? எங்களுக்குமே ஷார்ட் டைம் தான். நாங்களே என்னென்ன மலை ஏறி இருக்கிறீங்க? நான் பர்வதமலை, ரங்கமலை, கொண்டரங்கி மலை. ரங்கமலைன்றது எங்க இருக்கு? திண்டுக்கல்ல இருக்கு. திண்டுக்கல்லா? பர்வதமலை போயிட்டு அகத்திரி மலைன்றாங்களா? அது கேரளா. கேரளாவா? இப்போவும் சீசன் தான், 10 பேர் இருந்தால் மட்டும்தான் போக முடியாது. குரூப்பாவா? குரூப். இது கூட கஷ்டம்ன்றாங்களே? அப்படிலாம் இல்லை, அது 2 நாளாக நடப்பாங்க. 2 நாளா நடக்கும். ஃபஸ்ட்டு போயிட்டு கேம்பில் கீழே தங்கிடுவாங்க. ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு கீழேருந்து ஒரு கேம்புக்கு போயிடுவாங்க மேலே, அங்கே தங்கிட்டு திரும்பி காலையிலேருந்து நடக்கும். 2 ஆஃபாக போகிறாங்க. ஆமாம், இங்கே ஒரே டைமில் ஏறுறாங்க, அங்கே 2 ஆஃபாக ஏறுறாங்க. மக்களை கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. எந்த கலைக்கு? நேஷனல் காலேஜ். சரி சரி. சும்மா வெயில் அடிக்கல, சும்மா பனி மூட்டை அப்படியே சில்லுன்னு இருந்த பாருங்க. இங்கே கீழே இருந்து அப்படியே காற்று மாதிரி அடிக்குதா, சூப்பராக இருக்குது.
இதை பாருங்க, இப்படி ஏறி போகிறாங்கல்ல, இப்படி ஏறி போயிட்டு அப்படி போயிட்டு அப்படி கீழே இறங்கி திருப்பி ஏறி அங்கே ஒரு பாறை இருக்குல்ல, அதான் பீமன் கழிவுருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தாண்டி கீழே இறங்கணுன்னா இன்னும் கொஞ்சம் தொலைவு, அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour இருக்கும். அப்படியே பொறுமையாக போயிடலாம். சூப்பராக இருக்குது பிளேசஸ்லாம். நானும் அதான் மக்களே, நான் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சூறாவளி காற்று பார்த்தீங்கன்னா இந்த சூறாவளி காற்று வந்து இந்த பக்கம் இறங்குறவங்க, இந்த பக்கம் ஏறுறவங்க. மக்களே, அந்த 5வது மலையில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கிளம்புறோம். ஸோ மக்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா நிற்கவே இல்லை. இந்த மலையில் அடிக்கடி நடக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த சூறாவளி காற்று திடீர்னு வரும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் நடக்கும்போது திடீர்னு சூறாவளி காற்று வந்துடுச்சு. ஸோ நானும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கலாம்னு சொல்லிட்டு கீழே இறங்கினேன். அது பள்ளம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பள்ளத்தில் கால் வச்சுட்டு அப்படியே நின்றுட்டேன். ஸோ அது பார்த்திங்கன்னா என்னை அப்படியே சுற்றி ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே முன்னாடி தாண்டி போயிடுச்சு. அப்படியே தூசு கீசு மண்ணு எல்லாம் பார்த்தீங்கன்னா என் மூஞ்செல்லாம் ஒட்டிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போய் மறைஞ்சு போயிடுச்சு மக்களே. ஸோ இந்த மாதிரியான சூறாவளிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்கடி வர ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஜாலியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போகிறோம். இப்போ எவ்வளோ ஹைட்டுக்கு இந்த காய்ச்சலாம் தூக்கின்னு போக போகிறேன். அவங்க பாட்டுன்னு வந்துகிட்டே இருக்கிறவங்க, காலையில் ஏறினவங்க, நைட் ஏறினவங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கூட்டம் இருக்குது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் கட்டிட்டு வந்துட்டு இங்கே சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சில பேர் கீழேருந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா எதுவுமே வாங்கிட்டு வரல. ஒரு 5 வாழைப்பழம் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதுவும் வழியிலே காலி பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியில் எங்கேயாச்சும் கூழ் விற்பாங்க. கண்டிப்பாக அது 2 டம்ளர் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு 3 சப்ஸ்கிரைபர் கிடைச்சிட்டாங்க. ரொம்ப திருப்பி வச்சு முட்டில 4 போடுறேன். ஐடி நமசிவாயம். எப்படி இருக்கு உங்கள் பயணம்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ஃபஸ்ட் டைம் வரீங்களா? அப்படியே பின்னாடி இருக்கிற மக்களுக்கு ஹாய் ப்ரோ. அப்படியே இங்கே பாருங்க. ஓகே. டிஆர் விலாக்ஸ். டி ஃபார் திருச்சி, திருவள்ளூர். என்னென்ன மலைக்கு போயிருக்கீங்களா? பருவதமலை, கொண்டரங்கி, ரங்கமலை, அப்புறம் திருவண்ணாமலை வந்து கோட்டை மலைன்ட்டு ஒரு மலை இருக்குது. அது அடுத்தது கேரளா தான் பிளான் பண்ணிட்டு. அகஸ்தியர் மக்களே, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒட்டன் சித்தர் ஜீவசமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளியங்கிரி மலையில் பார்த்திங்கன்னா சிவனை பார்க்குறதுக்கு போக சொல்ல இந்த வழியில் பார்த்திங்கன்னா பாதை அமைச்சு கொடுத்த சித்தர் அவர் தான். இவர் தான் பார்த்திங்கன்னா ஒட்டன் சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே இங்கே வழிபாடு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வெள்ளியங்கிரி ஆண்டவரை பார்க்குறதுக்கு போவாங்க. அதனால் எல்லாருமே இங்கே வழிபட்டுட்டு இங்கே தீபம்லாம் ஏற்றுறாங்க. ஸோ ஒரு சில பேர் தீபம்லாம் ஏற்றிட்டு இங்கேருந்து வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ண போகிறாங்க. மக்களே, இது வீக்கெண்ட் அப்படின்றதுனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நிறைய மக்கள் வந்துட்டுருக்காங்க. போயிட்டு பார்த்துட்டு திருப்பி இறங்கிட்டு இருக்காங்க. வர்றதும் போகிறதும் அதிகமான மக்கள் வந்துட்டும் போயிட்டுமே இருக்காங்க. கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் பார்த்தேன்னா ரொம்ப வெயில் அடிக்கும், நடக்க முடியாது அப்படின்னு நினச்சேன். நடக்க முடியாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு மாறாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்போசிட்டில் ஆகிடுச்சு. ஏன்னா கூலிங்காக இருக்குது, கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தெரியும் பாருங்க, அப்படியே பேக்கில் கட்டுங்க. அதான் பனி தெரியுதுல உங்களுக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே பனி மூடுது, கைலாய மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம நண்பர்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க இந்த கிளைமேட்டுக்கு. எப்படி ப்ரோ, எப்படி இருக்குது?
சூப்பராக இருக்கு ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் வருவீங்களா? கண்டிப்பாக ப்ரோ, நாங்கள் வருஷம் வந்துட்டு தான் இருக்கோம். அப்படியா? வருஷத்துக்கு 6 டைம் வருவோம். 6 டைம்? 2 தடவை வந்து 3 தடவை போகலான்னு. ஓகே. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமு. ஓகே. 2 டைம் போயிட்டேன். அப்படியா? ஓகே ப்ரோ. இந்த அவர் பாருங்க, அவர் வந்து பெரிய தலைக்கட்டு. அவரோட வயசு பார்த்தீங்கன்னா 48, ஆனால் சின்ன பையமா இருப்பாரு. அவர் காட்டுங்க, அவர் ஜூம் பண்ணுங்க அவராரு பாருங்க. அவர் உங்கள் டூர் கைடா? 2 நாளைக்கு ஒரு டைம் வருவார். அவரும் சொல்கிறீங்க 2 நாளைக்கு வர மாட்டி எப்படி ப்ரோ வர முடியும்? ப்ரோ அவர் நினச்சா என்ன வேணா பண்ணுவார் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே ப்ரோ, பாய் பாய். பாய் மக்களே. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. பண்ணிடலாம் உங்களுக்கு 4 சப்ஸ்கிரைபர் ரெடி. ஆமாம் ப்ரோ, போயிட்டு இறங்குறதுக்குள்ள உங்களுக்கு 10K வந்துடும். அப்படிலாம் ஆசைப்படக்கூடாது ப்ரோ. யூடியூப்ல போறீங்களா? ஆமாம். ஆனால் எம்டி விளாக்ஸ் தானே. என்ன சேனல்? டிஆர். ஓகே ஓகே. நம்ம டிஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேருந்து வரீங்க? எங்கேருந்து வரீங்க? நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம். திருச்சியிலேருந்து வருஷம் வரீங்களா? இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டாக வரோம். அப்படியா? எல்லாருமே நிறைய பேர் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. நான் 2வது வருஷம். அப்படியா? இவன் என் பையன். சூப்பர். எப்படி கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்கா இந்த வாட்டி? முதல் டைம் போகும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த முறை அவ்வளோவா தெரியல. சரி, ஓகே. மக்களே, கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. எங்கே இமயமலையில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல். மக்களே, இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே நம்ம ஆகாயத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இல்லை? ஆமாம் மக்களே, அவ்வளோ பனிப்பொழிவு, சாரல் மழை, அப்படியே நம்மளை அப்படியே தழுவி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இங்கே பாருங்கள், வழி எதுவுமே தெரியல பாருங்கள். அந்த அளவுக்கு இந்த பனிப்பொழிவு பார்த்திங்கன்னா நம்மளை என்ஜாய் படுத்துது. ஸோ வர போகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த பனிப்பொழிவை அப்படியே ரசிச்சுட்டு அழகாக நடந்து போகிறாங்க. ஏன்னா சமதள பாதை அப்படின்றதுனால அவங்களுக்கு நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த பனிப்பொழிவு பார்த்திங்கன்னா சில்லுன்னு ஒரு உணர்வை தரதுனால பார்த்திங்கன்னா அழகாக அப்படியே ரசிச்சுட்டே போகிறாங்க பாருங்கள். நமக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாகு தான், அதுக்கப்புறம் பின்னாடியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாகு தான். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண மக்களே. இந்த கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்தளவுக்கு நான் இது வரைக்கும் இந்த மாதிரியான மலைகளில் போயிட்டு இந்த மாதிரியான அந்த பனிப்பொழிவு நம்மளை அப்படியே சீண்டிட்டு போகிற மாதிரி ஒரு உணர்வு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் அனுபவிச்சதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே அங்கே வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா புதுசாக தான் வராங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வாய்ப்புக்கள்லாம் கிடைக்காது. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படியே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாமே புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது. அப்படியே தொடர்ந்து நடந்து போகலாம் மக்களே. மக்களே, இந்த பிளேஸை பாருங்கள், எங்கேயோ ஆகாயத்துக்கு போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. சூப்பராக இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. நண்பர்களே, எப்படி இருக்கு உங்கள் பயணம்? அருமையாக இருக்குது. 3வது வருஷமா? ரொம்ப கஷ்டமாக இருக்கா? 3வது வருஷம் ஃபஸ்ட் வருஷம் கூட சொல்லலாம். ஒன்று பார்த்துட்டுல எப்படின்னா டாப் டு பாட்டம் போட்டுருங்களா? எதுக்கு ப்ரோ? எடிட் பண்ணுறீங்க. எடிட் பண்ணி தான் ப்ரோ போட முடியும்.